ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரணக்களி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உள்ள செடி தான். இது வந்து நம்ம வெறும் லீவ்ஸ் மட்டும் எடுத்து வச்சாலே சீக்கிரமாகவே நம்மளுக்கு க்ரோத் ஆயிரும். நான் நர்சரி போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 லீவ்ஸ் வந்து கிடந்தது. நானுமே எடுத்துகிட்டு வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து அதையுமே வந்து ஊண்டி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு க்ரோத் வர ஆரம்பிச்சிருது. அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வேறு ஜாடியில் ஊண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதை சுற்றி வந்து அந்த லீவ்ஸ் ஒன்று வச்சாலே அதில் வந்து நமக்கு நிறைய வந்து செடிகள் வரும். அதனால் ஃபஸ்ட்டு உள்ள செடிகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டுமே போட்டுட்டேன். இன்னொரு ஜாடியில் பார்த்திங்கன்னா மண் ஆட்டோட எரு வந்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருந்தேன். நல்லா மக்கின எரு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம வந்து இந்த ரணக்களியை வந்து ஊண்டி வைக்க போகிறோம். நல்லா லைட்டாக கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு நான் அதில் வந்து சுற்றி ஊண்டி விட ஆரம்பிச்சிட்டேன். ஊண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே நம்ம தண்ணியுமே விட்டாச்சு. ஆல்ரெடி தண்ணி இருக்குது, இருந்தாலும் அதை சுற்றி நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது கொஞ்சம் நல்ல வேர் வந்து இறுக்கி பிடிக்கும் நமக்கு. இல்லைன்னா வந்து செடி வந்து காய ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் நான் வந்து கொக்கோ பீட்டுமே போட்டுக்கிட்டேன். எதுக்காக கொக்கோ பீட் போட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து தண்ணியை வந்து நம்மளுக்கு அப்படியே இது பண்ணி வச்சுக்கிறோம், காய விடாது, செடியை வந்து காய விடாது. அதுக்காக சுற்றி பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டுமே போட்டு நல்லாவே சுற்றி வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே செடி வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும்.